என் டீம்ல இருந்து போவாங்க. என் டீம்ல இங்க வாங்க. பேர் ரூல்ஸ் சொல்லிக்கிறேன். ஓட்டு மேல 3 வாட்டி போட்டா அவுட்டு, டேரக்டா வீட்டுக்குள்ள போனா அவுட்டு, கொள்ளக்குள்ள போனா அவுட்டு, வால் பிச்சு கிடையாது, 1 பிச்சு கேட்ச் பிடிச்சா அவுட்டு. அவ்வளவுதான். ஓகேவா? ரூல்ஸ் ஓகேயா? ஃபர்ஸ்ட் டாஸ் போடு. பூவா தலையா? தலை. சரி போய் பேட்டிங் பண்ணிங்க போங்க. இந்த பால் அவுட்ரா. என்ன அவுட் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க? இந்த பால் பாடுறா. அடச்சா பவுலிங் டீம் தான் பால் எடுக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். இங்கேதானே பால் எங்கே வந்துச்சு? என்னடா அது புட்டி? அட பால் இதுக்குள்ளதான் இருக்கா? என்ன இன்னொரு பால் இருக்கு? என்ன எடுக்க வந்துகிட்டே இருக்கு? என்ன இதுக்குள்ள பாலை போட்டா பால் வந்துகிட்டே இருக்கு? அப்ப நான் என்னத்த போட்டாலும் அது வந்துகிட்டே இருக்கும் போலயே. பால் பெருச்சாலி பந்துக்குள்ள போயிட்டு இப்ப எடுக்க முடியாது. நாளைக்கு விளையாடுவோம். 50 lakhs தானே, பிரச்சனை எடுத்துக்கலாம். அண்ணா உங்க வீட்டுல மந்திர பொட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதை எனக்கு காட்டுறீங்களாண்ணே? எது மந்திர பொட்டியா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, என்கிட்ட மந்திர பொட்டிலாம் எதுவும் இல்லையே. உங்க தங்கச்சி தான் உங்க வீட்டுல மந்திர பொட்டி இருக்குன்னு சொன்னிச்சு. டேய் தங்கச்சி சும்மா கட்டி இருக்கா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நம்பிட்டேன். தங்கச்சி அந்த மந்திர பொட்டி விஷயத்தை யார்ட்டையும் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் தங்கச்சி அந்த சிவாப்பல்ல சொல்லி வச்சிருக்க? நீ இதை பத்தி தான் உனக்கு தெரியல, நான் தான் ஒரு வளர வாயிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தங்கச்சி இப்படி அசால்ட்டா பேசுற? சரி இதுக்கப்புறம் அதை பத்தி யார்ட்டையும் பேசாத. உன்னால அந்த மந்திர பொட்டி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, என் ஃப்ரெண்டோட புக்கு காணா போயிட்டானே, உன் மந்திர பெட்டிக்குள்ள என்னோட புக்கை போட்டு இன்னொரு புக்கு வர வச்சு தெரியானே? சொல்லாம இருந்தா சரி. சரிவா, உனக்கு இன்னொரு புக்கு வர வச்சு தரேன். எனக்கே தெரியல தங்கச்சி, இங்கதான் தங்கச்சி வச்சேன், காண போயிட்டு தங்கச்சி. சிவா தூக்கிட்டு போயிருப்பானோ? அப்பயே சொன்ன தங்கச்சி, யார்ட்டையுமே சொல்லாத. ஏன் தங்கச்சி அவன்கிட்ட சொன்னேன்? சரிவா, அவனை போய் பிடிப்போம். ஆமா தங்கச்சி. வண்டி நிப்பாட்றா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீ தானே அந்த மந்திர பொட்டி எடுத்த? அண்ணா நீங்க பாத்தீங்களா, அப்பதானே அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன். அப்ப போனா இப்பதானே வரேன். எப்படி நான் திருடி இருப்பேன்? சிவா ஒழுங்கா உண்மையா சொல்லிடுறா, இல்லடா அவ்வளவுதானே. சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கண்ணா. எனக்கு சின்ன வயசுலேயும் தெரியும், எனக்கு திருடி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த மந்திரப்பட்டி பத்தி அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த மந்திரப்பட்டி காணா போயிட்டு நினைக்கிறேன். எனக்கு அந்த மந்திரப்பட்டி கிடைக்கிற வரை நீ எங்களோட தேடி தான் ஆகணும். சரி ஓகேண்ணா. சரிவா போ. அண்ணா எனக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கண்ணா. என்ன துப்பு கிடைச்சிச்சு? சீக்கிரமா என் பின்னாடி வாங்க, நான் காட்டுறேன். அண்ணா இத்தனை நாளா இங்க யாருமாக்கு இல்லவே இல்லண்ணா, இப்பதானே புதுசா வந்திருக்கு. நம்ம மந்திரப்பட்டி இங்கதான் இருக்கு. தங்கச்சி எப்படி நம்ம தம்பியோட வதையெல்லாம் நம்ம மந்திரப்படி திருப்பி நம்மளுக்கே கிடைச்சிட்டு வா, இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மந்திரப்பட்டி வேஸ்ட் ஆயிட்டு ஒர்க்கே ஆகல. என்ன பண்றது? அண்ணா இந்த பொட்டில ஏதோ எழுதி இருக்கு பாருங்க. என்னோட ரகசியம் வெளில தெரிஞ்சதுனால என்னோட பவர் போயிட்டு. ஆனா என்னோட பவரை திருப்பி கொண்டு வர ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா பார்ட் 4ல சொல்றேன்.